பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். லப்பை நூரானியின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரைக்கு வந்து, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். இறை விசுவாசியான கூட்டத்தாரின் வீடுகளில் உள்ளவர்களே, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் உங்களை நாங்கள் வந்து சேருவோம் என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் என் சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்றும் கூறினார்கள். அப்போது நபி தோழர்கள், இறை தூதர் அவர்களே, நாங்கள் உங்களின் சகோதரர்களாக இல்லையா என்று கேட்டார்கள். நீங்கள் என் தோழர்கள், நம் சகோதரர்கள் இதுவரை வரவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, உங்கள் சமுதாயத்தில் இதுவரை வராதவர்களை எப்படி அறிந்து கொள்வீர்கள் என்று நபித்தோழர்கள் கேட்டனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கருப்பு நிறமுடைய குதிரைகளுக்கு மத்தியில் கை கால் முகம் வெளுத்த குதிரை ஒன்று ஒருவருக்கு இருந்தால் அதை அவர் எளிதாக அறிந்து கொள்வார் என்பதை அறிவீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, ஆம் என்று கூறினார்கள். நிச்சயமாக நம் சகோதரர்கள் ஒழுவின் காரணமாக கை கால் முகம் வெளுத்தவர்களாக மறுமை நாளில் வருவார்கள். நான் அவர்களுக்காக ஹவுத் என்னும் தடாகத்தின் அருகே காத்திருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.